ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு சோயா கிரேவி. இது நம்ம சிம்பிள் ப்ரொசீஜரில் நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது பாருங்கள், இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சோயாவில் அந்த கிரேவிலாம் ஒட்டி டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. லேசான சூடு வந்தோன்னே நீங்கள் சோயா ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு 1 நிமிஷம் கொதி விட்டுடலாம். நல்லா புஃப்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 8 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, பெரிய வெங்காயம் நான் மீடியம் சைஸு 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். தக்காளி 3 பழுத்தது, சின்ன தக்காளியாக 3 எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா புஃப்னு வந்துருச்சுன்னு நல்லா வெந்துடும். அது 1 நிமிஷம் போதும். ஸோ அதை வடிகட்டிடலாம். அதுக்குள்ளேயும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சூடு வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, 2 கிராம்பு. இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான். 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் ஊற்றிக்கோங்க. பச்சை வாடை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. பாருங்கள், பச்சை வாடை போய் நல்லா கொதி வந்துருச்சு. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கலாம், எல்லாத்துலேயும் படுற மாதிரி. குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிருப்போம்ல, ஸோ அது 1 ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த குழம்பு கிரேவி திக்கன் ஆகும். தனியா பொடி 1 ஸ்பூன். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் நான் ஊற்றுறேன். உப்பு தேவையான அளவு. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிண்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆகிடும் கிரேவி. இப்போ நம்ம சோயா போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சோயாவில் நல்லா அந்த சாரணும், அந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாம் சாரணும். ஸோ அதனால் நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க அப்படியே. இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக ஆகிடுச்சு. சோயாலேயும் நல்லா சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா கோட்டிங்கோடு இருக்குது. இது நீங்கள் ரைஸ்க்கு நான் வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே கொத்தமல்லி இலை போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ போட்டுக்கோங்க. அதையும் போட்டு வாசனையாக இருந்துச்சு குழம்பு. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ், சஜஷன் எது வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள் வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம அடுத்த வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா போடலாம். பாருங்கள், அழகாக இருக்குல்ல? உங்களுக்கும் டெம்ப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். தேங்க்யூ. பாய்.